பாட்காஸ்ட். லஷ்கர்-இ-தொய்பா புலிகளை பயன்படுத்தி தாக்க முயற்சிப்பதாக புலனாய்வு பிரிவினர் அறிவிப்பு. ஜேவிபி கிளர்ச்சி குழுவை பயன்படுத்தி அரசாங்கத்தை கவிழ்க்க மேற்குலக நாடுகள் முயற்சி என்கின்றார் திஸ்ஸவிதாரண. இலங்கையின் கொலைக்களம், போராளிகள் சுட்டுக் கொல்லப்படும் காணொலி ஆகியவை பொய்யானவை என்கிறது ஆணைக்குழு. கிளிநொச்சியில் தொடரும் கொள்ளை சம்பவங்களால் பொதுமக்கள் மத்தியில் அச்சம். இனி விரிவான செய்திகள். பாகிஸ்தான் தீவிரவாத அமைப்பான லஷ்கர்-இ-தொய்பா தமிழீழ விடுதலை புலி உறுப்பினர்களை பயன்படுத்தி இந்தியாவில் தாக்குதல் நடத்த முயற்சிப்பதாக புலனாய்வு பிரிவினர் அறிவித்துள்ளனர். மகாராஷ்டிர மாநில காவல்துறையினருக்கு இந்த எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. மும்பையில் தமிழீழ விடுதலை புலி உறுப்பினர்கள் பதுங்கியிருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. லஷ்கர்-இ-தொய்பா தீவிரவாத அமைப்பு தமிழீழ விடுதலை புலிகளையும் சீக் தீவிரவாதிகளையும் பயன்படுத்தி தமது நாசவேலிகளை மேற்கொள்ள முயற்சித்து வருவதாக குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது. குறிப்பாக மும்பையின் நாவி பிரதேசத்தில் புலி உறுப்பினர்கள் பதுங்கியிருக்கக்கூடும் என்றும் கடந்த சில மாதங்களாக அவர்களது நடவடிக்கைகள் அதிகரித்திருப்பதாகவும் புலனாய்வு பிரிவினர் சந்தேகம் வெளியிட்டுள்ளனர். சீக் தீவிரவாதிகளின் நடவடிக்கைகள் குறித்து உன்னிப்பாக அவதானிக்கப்பட வேண்டும் என்று வலியுறுத்தப்பட்டுள்ளது. ஜேவிபியிலிருந்து பிளவடைந்துள்ள கிளர்ச்சி குழுவை பயன்படுத்தி அரசாங்கத்தை கவிழ்ப்பதற்கு மேற்குலக நாடுகள் முயற்சி செய்து வருவதாக சிரேஷ்ட அமைச்சர் திஸ்ஸவிதாரண தெரிவித்துள்ளார். தமிழீழ விடுதலை புலிகள் யுத்த ரீதியாக தோற்கடிக்கப்பட்டதைத் தொடர்ந்து மேற்குலக நாடுகள் அதிருப்தி அடைந்துள்ளதாக குற்றம் சுமத்தினார். தமிழீழ விடுதலை புலிகள் யுத்த ரீதியாக தோற்கடிக்கப்படுவதை மேற்குலக நாடுகள் விரும்பவில்லை என்றும் புலிகள் தோற்கடிக்கப்பட்டதால் மேற்குலக நாடுகளின் ஆயுத விற்பனைக்கு பாதிப்பு ஏற்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார். என்எம் பெரேரா ஊடக நிலையத்தில் நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்ட போதே அவர் இவ்வாறு கூறினார். இதேவேளை தற்போதைய சூழ்நிலைகளை புரிந்து கொள்ள முடியாத நிலைமையால் ஜேவிபியில் சர்ச்சை வெடித்துள்ளதாக சிரேஷ்ட அமைச்சர் டியூ குணசேகர தெரிவித்துள்ளார். நியோ லிபரல் முறைமை பிரச்சினைகளை எதிர்நோக்கி வருவதாகவும் அதுவே ஜேவிபியையும் தாக்கியுள்ளது என்றும் அவர் சுட்டிக்காட்டினார். போரின் இறுதிக்கட்டத்தில் இலங்கை இராணுவத்தினர் தாம் கைது செய்த போராளிகளை விசாரணை ஏதுமின்றி சுட்டுக் கொன்றார்கள் என்றும் பொதுமக்களின் இருப்பிடங்கள், மருத்துவமனைகள் என்பவற்றின் மீது கண்மூடித்தனமாக தாக்குதல் நடத்தினார்கள் என்றும் குற்றம் சாட்டி சேனல் 4 தொலைக்காட்சி வெளியிட்ட இலங்கையின் கொலைக்களம் ஆவணப்படமும் அதன் பின்னர் போராளிகள் சுட்டுக் கொல்லப்படுவதாக அது வெளியிட்ட மற்றொரு காணொலியும் முற்றிலும் போலியானவை என்று நல்லிணக்கத்துக்கான ஆணைக்குழு தனது இறுதி அறிக்கையில் தெரிவித்துள்ளது. ஜனாதிபதியால் நியமிக்கப்பட்ட நல்லிணக்கத்துக்கான ஆணைக்குழு 1.5 ஆண்டுகளுக்கு மேலாக நடத்தி வந்த விசாரணைகளின் இறுதி அறிக்கையை நேற்று ஜனாதிபதியிடம் கையளித்தது. அலரி மாளிகையில் மாலையில் நடைபெற்ற நிகழ்வில் ஆணைக்குழுவின் தலைவரும் முன்னாள் நீதியரசருமான CRD சில்வா அறிக்கையை கையளித்தார். அந்த அறிக்கையில் போரின் இறுதிக்கட்டத்தில் இடம்பெற்றிருக்கக்கூடிய சம்பவங்கள் தொடர்பாக விசாரணை நடத்துமாறு பரிந்துரைக்கப்பட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியிருந்தன. ஆணைக்குழு பெற்ற தகவல்களின் அடிப்படையில் விசாரணை நடத்துவதற்கு தேவையான அடிப்படை சான்றுகள் இருப்பதால் இறுதிப் போரில் இடம்பெற்ற குற்றங்கள் குறித்து விசாரணை நடத்தப்பட வேண்டும் என்று அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது. ஆனால் விசாரணை செய்யப்பட வேண்டிய சம்பவங்கள் குறித்தோ அவற்றுக்கு பொறுப்பானவர்கள் யார் என்றோ எவரது பெயரையும் ஆணைக்குழு குறிப்பிடவில்லை. 400 பக்கங்களை கொண்ட இந்த அறிக்கையில் இலங்கை இராணுவத்தினர் படுகொலைகளை மேற்கொண்டனர் என்று கூறும் சேனல் 4 தொலைக்காட்சி வெளியிட்ட காணொலி முற்றிலும் போலியானது என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. முல்லைத்தீவிலுள்ள 2 உள்ளூராட்சி சபைகளுக்கான தேர்தல் வரும் டிசம்பர் 31 நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. எனினும் கன்னிபடி அகற்றல், மீள் குடியமர்வை பொறுத்தே குறித்த உள்ளூராட்சி சபைகளுக்கான தேர்தல் திகதி உறுதி செய்யப்படும் என்று தேர்தல்கள் திணைக்களம் அறிவித்துள்ளது. புதுக்குடியிருப்பு, கரைத்துறைப்பற்று ஆகிய பிரதேச சபைகளுக்கான தேர்தல்களே டிசம்பரில் நடக்கவுள்ளன. இதேவேளை முல்லைத்தீவில் நேற்று முன்தினம் வரை 44,637 பேர் குடியமர்த்தப்பட்டுள்ளனர். 7,500 பேர் வவுனியாவில் உள்ள இடைத்தங்கள் முகாம்களான கதிர்காமர் மற்றும் ஆனந்த குமாரசுவாமி ஆகிய நலன்புற நிலையங்களில் இன்னமும் தங்கியுள்ள நிலையில் தேர்தலுக்கான திகதி அறிவிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது.
கற்றறிந்த பாடங்கள் தேசிய நல்லிணக்கத்துக்கான ஆணைக்குழுவின் அறிக்கையில் இடம்பெறும் பரிந்துரைகளை நடைமுறைப்படுத்துவதில் அரசாங்கம் தனது அர்ப்பணிப்பை வெளிக்காட்டும் என அமைச்சரும் மனித உரிமைகள் தொடர்பான ஜனாதிபதியின் விசேட தூதுவருமான மஹிந்த சமரசிங்க தெரிவித்துள்ளார். நல்லிணக்க ஆணைக்குழுவின் இறுதி அறிக்கை ஜனாதிபதியிடம் கையளிக்கப்பட்டது குறித்து பேசும்போதே அவர் இவ்வாறு கூறினார். கற்றுக்கொண்ட பாடங்கள் நல்லிணக்க ஆணைக்குழு அறிக்கையை ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ பாராளுமன்றத்துக்கு சமர்ப்பிக்க உள்ளதாக தெரிவித்துள்ளார். இது உண்மையில் சிறந்த விடயம். அறிக்கையை பாராளுமன்றத்தில் சமர்ப்பிப்பதன் மூலம் அதில் உள்ள விடயங்கள் தொடர்பில் கலந்துரையாட முடியும். கடந்த செப்டம்பர் மாதம் ஜெனீவாவில் நடைபெற்ற ஐநா மனித உரிமை பேரவையின் 18வது கூட்டத்தொடரின் போது பல நாடுகள் தாம் நல்லிணக்க ஆணைக்குழு அறிக்கைக்காக காத்திருப்பதாக கூறியிருந்தன. அந்த வகையில் நல்லிணக்க ஆணைக்குழுவின் அறிக்கை மிக முக்கியமானதாகும். அதாவது அறிக்கையின் பரிந்துரைகளை நடைமுறைப்படுத்துவதில் அரசாங்கம் அர்ப்பணிப்புடன் இருப்பதை சர்வதேசத்துக்கு வெளிக்காட்ட வேண்டும் என்று கூறினார். நாட்டில் மீண்டும் ஒருமுறை இவ்வாறான பிரச்சினைகள் ஏற்படாமல் இருக்கும் வகையில் நல்லிணக்க ஆணைக்குழு பரிந்துரைகளை முன்வைக்கும் என்று எதிர்பார்க்கின்றோம். மீண்டும் புலிகள் போன்ற அமைப்பு உருவாகாமல் இருக்க வேண்டும். இதற்கு ஏதுவாக ஆணைக்குழுவின் பரிந்துரைகள் அமைந்திருக்கும் என்பது எமது எதிர்பார்ப்பாகும். ஆணைக்குழுவின் பரிந்துரைகளை நடைமுறைப்படுத்துவதில் அரசாங்கம் எந்த அளவு அர்ப்பணிப்புடன் இருக்கின்றது என்பதை சர்வதேசத்துக்கு காட்ட வேண்டியுள்ளது என்றும் கூறினார். கிளிநொச்சியில் தொடரும் கொள்ளைச் சம்பவங்களால் பொதுமக்களிடம் தொடர்ந்தும் அச்ச சூழல் நிலவி வருகிறது. கடந்த சனிக்கிழமை மாலை கிளிநொச்சி கனகபுரத்திலுள்ள நகைக்கடை உரிமையாளர் ஒருவர் கடையை மூடிவிட்டு மலையாளபுரத்தில் உள்ள வீட்டுக்கு சென்று கொண்டிருந்த வேளை வீட்டுக்கு முன்பாக மோட்டார் சைக்கிளை நிறுத்தியிருந்த முகமூடி நபர் அவரை தாக்கி ரொக்கப்பணம், பாதுகாப்பு பெட்டக திறப்பு, கடை திறப்பு என்பவற்றை கொள்ளையடித்து தப்பிச் சென்றுள்ளனர். சம்பவம் குறித்து நகைக்கடை உரிமையாளரால் கிளிநொச்சி போலீஸ் நிலையத்தில் அன்றைய தினமே முறைப்பாடு செய்யப்பட்டதை அடுத்து நேற்று போலீசார் சம்பவ இடத்துக்கு நேரில் சென்று விசாரணை மேற்கொண்டுள்ளனர். இந்த கொள்ளைச் சம்பவங்களின் பின்னணியில் படையினரே உள்ளதாக அப்பகுதி மக்கள் சந்தேகம் கொண்டுள்ளனர். எனினும் படையினர் மீது சந்தேகம் கொள்ள வேண்டாம் என்று வன்னி மாவட்ட கட்டளை தளபதி கேட்டுக் கொண்டுள்ளார். நாட்டில் ஜனநாயகத்தை நிலைநாட்ட மக்களின் சக்தி பயன்படுத்தப்படவுள்ளதாக ஐக்கிய தேசிய கட்சி அறிவித்துள்ளது. நாட்டில் சட்டம் ஒழுங்கு ஜனநாயகத்தை நிலைநாட்டும் நோக்கில் போராட்டங்கள் நடத்தப்படும். சரத் பொன்சேகாவுக்கு எதிரான வழக்கு மூலம் நாட்டில் ஜனநாயகம் சீர்குலைந்துள்ளமை தெளிவாக புலப்பட்டுள்ளது என்று கட்சியின் பொதுச் செயலாளர் திசா தநாயக்க தெரிவித்துள்ளார். இந்த போராட்டத்துக்கு பொதுமக்கள் அமைப்புகளும் அரசியல் கட்சிகளும் ஆதரவு வழங்குவதாக உறுதியளித்துள்ளதாக அவர் குறிப்பிட்டார். வெள்ளைக்கொடி வழக்கில் சரத் பொன்சேகாவுக்கு தண்டனை வழங்கப்பட்டதன் மூலம் நாட்டு மக்களுக்கு சேவையாற்றக்கூடிய சந்தர்ப்பம் தடுக்கப்பட்டுள்ளதாகவும் சரத் பொன்சேகா விடுதலை செய்யப்படுவார் என்றே பெரும்பான்மையான மக்கள் கருதியதாகவும் அவர் சுட்டிக்காட்டினார். ஜேவிபி கிளர்ச்சிக்குழு விரைவில் தனிக்கட்சி ஆரம்பிக்க திட்டமிட்டுள்ளது. வரும் மாதமளவில் புதிய இடதுசாரி கட்சியொன்றை ஆரம்பிக்க உள்ளதாகவும் கிளர்ச்சி குழுவைச் சேர்ந்தவர்கள் உத்தியோகபூர்வமாக அடுத்த மாதம் ஜேவிபியை விட்டு பிளவடைந்து செல்வார்கள் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. கட்சி நிர்வாக கட்டமைப்பை தீர்மானிக்கும் நோக்கில் பொதுச்சபை கூட்டம் ஒன்றுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. எனினும் கிளர்ச்சிக்குழு உறுப்பினர்கள் கட்சிக்கான பெயரை இன்னமும் நிர்ணயிக்கவில்லை என்று கூறப்படுகிறது. துரோகி என முத்திரை குத்தப்பட்டாலும் அதற்கு அஞ்சப்போவது இல்லை என்று அமரர் பாரத லட்சுமண் பிரேமச்சந்திரவின் புதல்வி ஹிருணிகா தெரிவித்துள்ளார். தந்தையின் படுகொலையாளிகளுக்கு உள்நாட்டில் உரிய தண்டனை வழங்கப்படாத பட்சத்தில் அதற்காக சர்வதேச ரீதியில் போராட தயார் என்றும் குறிப்பிட்டார். உரிய விசாரணை நடத்தப்பட்டு நடவடிக்கை எடுக்கப்படாவிட்டால் சர்வதேசத்தின் உதவியை நாடுவதை தவிர வேறு வழி இல்லை என்று சுட்டிக்காட்டிய அவர், தம்மை துரோகியாக அடையாளப்படுத்தும் நபர்களை விடவும் தமக்கு நாட்டின் மீது பற்று அதிகமாகவே இருப்பதாக குறிப்பிட்டார். துமிந்த சில்வாவை கைது செய்யுமாறு நீதிமன்றம் விடுத்துள்ள உத்தரவு நம்பிக்கை ஏற்படுத்துவதாக அமைந்துள்ளதென்றும் அவர் சுட்டிக்காட்டினார். விசாரணைகளை மூடிமறைக்க இடமளிக்க வேண்டாம் என்று ஜனாதிபதியிடம் கோரிக்கை விடுத்த அவர், விசாரணைகள் உரிய முறையில் நடத்தப்படாவிட்டால் நாட்டின் சட்டம் ஒழுங்கு நிலைமை எவ்வாறாக காணப்படுகின்றது என்பது உலக நாடுகளுக்கு அம்பலமாகிவிடும் என்றும் எச்சரிக்கை விடுத்துள்ளார். வெள்ளைக்கொடி வழக்கில் முன்னாள் ராணுவ தளபதி சரத் பொன்சேகாவுக்கு ஆதரவாக தீர்ப்பளித்த நீதவான் WTMBP வராவெவவுக்கு நெருக்கடி நிலைமை ஏற்பட்டுள்ளதாக எதிர்க்கட்சித் தலைவர் ரணில் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார்.
தெமட்டகொடவில் நடைபெற்ற நிகழ்வு ஒன்றில் கலந்து கொண்டு உரையாற்றிய போதே அவர் இவ்வாறு கூறினார். நீதவானுக்கு ஏற்கனவே நெருக்குதல் கொடுக்கப்பட்டுள்ளது. அவர் பயன்படுத்தும் கணனி சேதமாக்கப்பட்டுள்ளது. சரத் பொன்சேகாவுக்கு வழங்கப்பட்ட தீர்ப்பு குறித்து பாராளுமன்றத்தில் கேள்வி எழுப்பப்படும். மதிப்புக்குரிய நீதவானின் தீர்ப்பை அறிவிப்பதற்கு நீதிமன்றத்தில் சந்தர்ப்பம் அளிக்கப்படவில்லை என்று ரணில் குறிப்பிட்டுள்ளார். நீதவான் குழாமில் மாறுபட்ட கருத்துக்கள் நிலவினால் வழமையாக அனைத்து தீர்ப்புகளும் நீதிமன்றத்தில் வாசிக்கப்படும். எனினும் கடந்த வெள்ளிக்கிழமை வெள்ளைக்கொடி வழக்கில் சரத் பொன்சேகாவுக்கு ஆதரவாக தீர்ப்பளித்த நீதவான் வராவவின் தீர்ப்பு வாசிக்கப்படவில்லை. இது நீதிமன்ற மரபுகளுக்கு புறம்பானது என்றும் அவர் சுட்டிக்காட்டினார். 3ஆம் உலக யுத்தம் ஏற்படக்கூடிய அபாயம் ஏற்பட்டுள்ளதாக வீடமைப்பு அமைச்சர் விமல் வீரவங்ச தெரிவித்துள்ளார். ஈரான் மீது இராணுவ தாக்குதல்கள் நடத்தப்பட்டால் 3ஆம் உலகப் போர் வெடிக்கும் அச்சுறுத்தல் நிலவுகிறது. இவ்வாறு உலக யுத்தம் ஏற்பட்டால் உணவு தட்டுப்பாடு ஏற்படும். எனினும் இவ்வாறான ஆபத்துக்களையும் சவால்களையும் எதிர்நோக்கும் வல்லமை இலங்கை அரசாங்கத்திடம் காணப்படுவதாக அவர் குறிப்பிட்டார். விவசாயிகள் தமது தொழிலை கைவிடக்கூடாது என்று சுட்டிக்காட்டிய அவர், மற்றொரு நாட்டில் தங்கி வாழும் எந்தவொரு நாட்டையும் ஸ்திரமானதாக கருத முடியாது என்றும் கூறினார். கடுவல பிரதேசத்தில் நடைபெற்ற மக்கள் சந்திப்பொன்றில் கலந்து கொண்ட போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டார். இத்துடன் GTN செய்திகள் நிறைவடைந்தன. விரிவான செய்திகளுக்கு globaltamilnews.net எனும் இணையத்தை பார்வையிடவும். வணக்கம்.